டுடே ட்ரேட் அப்டேட். இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் காய்ஸ். அது என்னன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்டு என்னன்னா, நம்ம எடுக்கிற ட்ரேடெல்லாம் 1:1 கிட்ட போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு இதுவாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் இதுதான் நம்ம ஜோனு. இதை பிரேக் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கலான்னு இருந்தேன். இதை பிரேக் ஆச்சு. ரொம்ப கிட்ட ஸ்டாப் லாஸ்ன்றதால இதை வைக்காம நம்ம இதை ஸ்டாப்பாக வச்சு ட்ரேட் எடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே போச்சு. 1:1 அதான் 1:க்கு 0.9 வரையும் போச்சு நம்ம ரிஸ்க் வார்டு. 1:1க்கு 1:0.9 வரையும் போச்சு. ஆனால் நம்ம இங்கே புக் பண்ணல, வெயிட் பண்ணோம். ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, புல்லிஷாக சைட்வேஸாக இருந்தது. மறுபடியும் இதை உடைக்கும் அப்படின்னு பார்த்தோம், முன்னாச்சு கீழே உடைச்சிது. இதை வச்சு ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லை, அப்படியே டப்புனு கீழே உடைச்சிது. அப்பயே தெரிஞ்சு போச்சு இது இதுக்கப்புறமா மூவ் ஆக போகிறது இல்லைன்னு. இதனால வெயிட் பண்ணேன், மேபி மார்க்கெட்டு இன்னும் பூம் ஆனால் இதுவும் பூம் ஆகும்னு. அதுக்கப்புறமா எந்த இதுவும் மூமெண்ட்டும் இல்லை, அப்படியே போயிட்டு இங்கே நான் ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ். இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். இது வரையும் நான் வெயிட் பண்ணல, முன்னாடியே கட் பண்ணிட்டேன். எந்த இடத்துலனா இந்த இதை கிராஸ் பண்ணும்போது கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இது வந்து இதுதான் ஒரு ஜோனு கன்சல்டேஷன். இதையும் பிரேக் ஆகிடுச்சு, ரீட்ரேஸ் மட்டும் தரல. திருப்பி இது ப்ரோக் ஆகுதுன்னா திருப்பி இவ்வளோ மூமெண்ட் தர வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இந்த இடத்துலையே ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வச்சு ஹிட் ஆகிடுச்சு. இது நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கு, இன்னைக்கு 2 ஸ்டாக் எடுத்தோம், ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இன்னொன்று படு மோசம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் இந்த தப்பு பண்ணக்கூடாது. இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க என்ன தப்பு பண்ணன்றது. இது நீங்களும் பண்ணாமல் இருங்க. என்னாச்சுன்னா, மத்தியானத்துக்கு மேலே ஃபார்மா செக்டார்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதில் டாக்டர் ரெட்டி சூப்பராக. நான் என்னென்ன பார்த்து வச்சுருந்தேன், இது இன்னொன்று பார்த்து வச்சுருந்தேனே, டப்புன்னு பேர் மறந்துட்டேன் அந்த ஸ்டாக் நேமு. ஏன்னா இன்னும் 2 ஸ்டாக் பார்த்தேன், அதில் எந்த ஸ்டாக்குன்றத டப்புன்னு மறந்துட்டேன். சரி விடுங்க, இதுதான் என்ட்ரி எடுத்தேன். அதில் என்ட்ரி எடுக்கல, இருந்தாலும் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். 2-3 ஸ்டாக் பார்மாவில் பார்த்துருந்தேன் எது பிரேக் அவுட்றதுன்னு. அது கன்சல்டேஷன் பிரேக் அவுட் தான் இது, பட் அதை எடுக்க முடியல. டப்புன்னு செம பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இதில் நான் என்ன பண்ணேன்னா, இது நல்லா இதாச்சு. இந்த ஜோனு பிரேக் ஆச்சுன்னா எடுக்கலான்னு இருந்தேன். பட் இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு ஒரு விக் ஒன்று வச்சுட்டு வந்துச்சு. அதனால் இங்கே எடுக்கிறங்க மனசு வரல. திருப்பி இது கிராஸ் பண்ணிச்சுன்னா எடுக்கலான்னு இருந்தேன். இந்த இடத்துல எடுத்து இது ஸ்டாப் லாஸை வச்சேன். இது பாருங்கள் 1:2 இதுவாக கூட மூவ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அப்பயே சும்மா இருந்தேன்னா பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த தப்பு நான் இனிமேல் பண்ணவும் மாட்டேன், பண்ணவும் கூடாது. என்னன்னா ஸ்கேல்பிங் ரெண்டு வாட்டி ஸ்கேல்பிங் எடுத்தேன். அதில் ஒரு ஸ்டாப் லாஸ். ஏன்னா ரீடெஸ்ட் ஆகும், அதில் ஸ்கேல்ப் போய் டப்புன்னு புக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த இடத்துல 1 மினிட்ல சப்போர்ட் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். 1 மினிட்ல ஹேமர் பார்த்து எடுத்தேன், பட்டு டப்புன்னு அடிச்சிடுச்சு. 2 வாட்டி அது மாதிரி எடுத்தேன், 2 வாட்டி ஸ்கேல்ப்பு. ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. இன்னைக்கு பெரிய லாஸ். நம்ம வீடியோ போட்டதுலேயே இதுதான் இன்னைக்கு தான் பெரிய லாஸ். நம்மளோட லாஸே ஒருத்தருக்கு 10,000 தான் இருக்கும். பட்டு இன்னைக்கு 3 ட்ரேட் எடுத்த கணக்காயிடுச்சு. 33,000 லாஸ் நமக்கு. நான் இந்த வீடியோவை பின்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை இது பண்ணுறேன், பாருங்கள். சொன்னேன்ல இன்னைக்கு எம்பசிஸ் முன்னாடியே லாஸை புக் பண்ணிட்டேன். பட்டு டாக்டர் ரெட்டியில் பெரிய ஸ்கேல் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை பண்ண மாட்டேன். இது பாருங்கள். அண்ட் ஒன்று ஸ்டாக் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன், கிளென்மார்க்கு தான் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்தோம், ரெண்டுமே லாஸு. நாளைக்கு என்னென்னு பார்ப்போம். புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்.